மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுல ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தது யார்? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அந்த ஒட்டு கேட்கும் கருவியை லண்டனில் இருந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அது லண்டனில் பெறப்பட்ட ஒன்று அப்படின்னு மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்லுகிறார். என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலயா? ஐயாவோட சந்தேகம் முதல்ல யார் மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு ஒரு டைலாக் வரும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அன்புமணியை தான் அவர் மேல எங்கேயும் பார்த்ததா சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட் தோழர், லண்டனில் வாங்கியது அப்படிங்கிறாங்க. லண்டனுக்கு சமீபத்துல போனவர் ஒருத்தர், அவர் அதுக்கப்புறம் ஐயாவையும் போய் சந்திச்சாரு. ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ? ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ? இல்ல, இதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்டா இருக்கு. அப்ப அவர் யார சொன்னாரு? அண்ணாமலையை தான் சொன்னாருன்றது தெரிஞ்சு. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. இப்ப ஏற்கனவே அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அவரு தான் கட்சியில சிலரை வேவு பார்க்க சொன்னதாக முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அவர் தான் எங்களை இதெல்லாம் செய்ய சொன்னாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. கேடி ராகவன் தொடர்பான சில வீடியோக்கள் வெளியாகின்ற பொழுது கூட இவருடைய பேர் அடிபட்டுச்சு. கரெக்டா சொல்லிருக்கான். குடி கெடுக்கிறவன், கோல் மூட்டுறது, அடுத்தவன் குடும்பத்தை கரைச்சு விடுறது, தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது, கம்முநாட்டுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா சரியான சந்தேகம். இது காவல்துறைக்கு அந்த சந்தேகம் இருக்கும். என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்தவனே சுட்டு கொன்றுக்கணும். இப்ப வச்சதை கண்டுபிடிச்சவனே கடைசியில பார்த்தா கூட்டணி பேசுற நேரத்துல தூக்கிட்டாங்க. கொஞ்சம் லேட்டா வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தா பரவாயில்ல. நீங்க ரொம்ப முன்னாடி தள்ளி முன்னாடி அட்வான்ஸ் வச்சிட்டாங்க. ஐயா, இந்த துடுப்பு மூக்கனை வச்சா இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாமகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வது போல பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவனை விடுங்க, அவன் கடை சில்லற பையன். பாமகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வது போல பேசிவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்கு அழைக்கிறார். பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் அழைக்கிறார். என்னதான் ஆச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு? அவனுதான் மண்டல் அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியும்ல. முதல் சொதப்பல் என்ன அப்படின்னா, அவர் எப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. எலெக்ஷன் அப்புறம் முடிய போதெல்லாம் இல்ல, இப்பயே அவரோட அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. 2026 புரட்சி தலைவர் புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தாவைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. அண்ணாமலை மாறல, அண்ணாமலை மாற மாட்டான். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. விடுதலை சிறுத்தையில இருந்து ஒருத்தர் துணை முதல்வரா வந்தா தான் அவங்களோட கூட்டணி வைப்பேன்னு போய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, சாமானியனும் சரிசமம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்லாம் சொன்னார்ல. அதையே இப்ப மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு காலத்துல சீர்னவர் இப்படியா சார் சொல்றாரு? பாரு, உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான். இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 5% ஓட்டுன்னு இவ்வளவு பலமா இருக்கிற நீங்க ஏன் எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்க கூடாது? இப்ப பாருங்க, நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? திருமாவளவன் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு இங்க எழுச்சி தமிழருக்கான குரல்கள் ஒலித்த போது உள்ளபடியே நான் இன்புற்றேன், மகிழ்ந்தேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு எனக்கு உள்ளபடியே ஒரு ஆசை. ஏன் ஒரு தமிழர் துணை பிரதமர் ஆகக்கூடாது? அது நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடாது? அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஏதேனும் ஒரு தலைவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க கூடாது? ஒன்றியத்தில் இன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே பாஜக. அதிமுக ஏன் அதை கேட்க கூடாது? ஊமையா, மௌன விரதமா? தமிழ்நாட்டில் வாக்கு வலிமே இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் சரிபாதி தொகுதிகளை கேட்போம், அதிமுக போட்டியிடுற சரிபாதி தொகுதியில நாங்க கேட்போம், தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சரை கேட்போம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பாஜகவை விட அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு துணை பிரதமர் ஆகும் தகுதி இல்லையா? ஏன் அதை யாருமே பேசுறது இல்ல?
தமிழ்நாட்டில பாஜக காலுன்றுன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுற. எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்று குமார் சார் விரும்புகிறார்? கச்சா எண்ணெய் விலை பிறந்ததும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியதே பாஜக, அதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்றாரா? 400 ரூபா வித்தது சிலிண்டர் 1150 ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. எல்லையில சீனாக்காரன் புகுந்து வீட்டை கட்டிட்டானே, ரோட போட்டானே, அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? எல்லையை பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கி உள்நாட்டுக்குள்ள புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்களை கொல்லுகிறார்கள், நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடிமக்களை பயங்கரவாதிகள் கொண்டு தப்பிச்சு ஓடிடுறான், அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? எதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரு? திமுக ஓட்டு போட சொல்றீங்களா மக்களை? நான் 2 கேள்வி கேட்கிறேன். மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்றால், 13 பேரை காக்கா குருவி மாதிரி தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்ட பிறகும் எனக்கு அது தெரியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியை விட காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து உடனடியாக அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த ஸ்டாலின் பரவாயில்லை, அவர் தனக்கு தெரியவே இல்லை என்று சொன்னார். எனவே எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்லை என்று மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார்கள். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. தான் புரட்சி தலைவி இதய தெய்வம் என்று சொன்ன அம்மையார் வாழ்ந்த பங்களாவையே காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமியை விட பொள்ளாச்சியில தான் சொந்த கட்சிக்காரர் அதிமுக அணியினுடைய மாணவரணியுடைய நகர செயலாளர் அருளானந்தத்தை ஓராண்டு ஆகியும் கட்சியிலிருந்து நீக்காம வச்சிருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பரவாயில்லை என்று நினைத்ததால் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றோம். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் என்ன 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு துப்பாக்கி கூட நான் பார்த்ததே இல்ல. நான் தெளிவா சொல்லிட்டுல, நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. இங்க பேசிக்கிட்டு இருக்கா என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. வேண்டாம் சார். தேங்க்யூ சார். என்னுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இங்க பாருங்க, நானே சொல்றேன், இப்படிதான் ஆரம்பிச்சேன் நான். மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலாவோட காலையே நான் விழுந்து கிடந்தேன். சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லி நான் முதலமைச்சரான, அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே இங்க பாரு. சசிகலா பொதுச் செயலாளர் சொல்லுவது அவர் சொல்லிட்டு போறாங்க, அதனால எங்களுக்கு என்ன இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சசிகலாவோட காலை வாரி விட்டுட்டு மோடியோட காலில மட்டும்தான் நான் விழுந்தே கிடந்தேன். பாஜக கூட கூட்டணி வைக்க ஆரம்பித்தேன். ஆனா அந்த பாஜகவிற்கும் துரோகம் செய்துவிட்டு நான் என்னென்ன பேசினேன் நீங்களே பாருங்க. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். கூட்டணி இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா தானே தவிர உண்மையா கிடையாது. நானும் என் மகனும் வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காகவும் எனது சம்பந்திக்கு டெண்டர் கொடுப்பதற்காகவும் தான். அதனாலேயே பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தோம். இதுக்கு மேல பேசினா அசிங்கம். ஒரு வாரமா கண்ணு முடிச்சு நம்மளாம் எல்லாம் கஷ்டப்பட்டு சேஜி போட்டு எல்லாம் செஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் இறங்கி ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஐயாவுக்கு தெரியாதா எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடி வச்சாரா? ஆனா இவ்வளவு காலையில இருந்து எடப்பாடியார் வருவாரு, அவரை பார்க்கலாம், நம்ம பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்களை திரட்டி இவ்வளவு பேர் வந்து நாங்க வேலை கட்டி குழந்தை குட்டியோட வந்து எல்லாம் நிக்கிறாங்க. 2 நிமிஷம் கூட எங்களுக்காக ஒதுக்காம அப்படி போறாங்கன்னா எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அவங்க கிடக்குறான் மயிலாண்டி. ஆனா இந்த மாதிரி இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து நாங்க போறது அவங்க போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மனசு கஷ்டமா இருக்கு. என் மனநிலைமை தான் இங்க கூடி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களோட மனநிலைமையும். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியே போங்கடா நாய்ங்களா. நான் வேண்டி விரும்பி அந்த கட்சியில் இருக்கவன் நான் பாக்கணும்னு நினைச்சேன், அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு தலைவரால கட்சிக்கே கெட்டவர். அதான் எங்க பேசினாரு, உள்ளே வாழ்ந்து போறாரு. ஊரை அடிச்சு வலையில போட்டுக்கிறோம். எப்படி பொறுப்பா இருப்பான்? உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்க மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப மனம் நொந்து போயிருக்கு. எங்க மனசு கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? ஆள்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கே இருங்க. நாங்க கஷ்டப்பட்டு வேலையை விட்டுட்டு நாங்க ஓடறோம் சார்.
எங்களை நின்று இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டு ஓடாம நின்று பதில் சொல்லாத பேசலாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்காது சார். இது தப்பு இல்லையா? கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? விவரம் தெரிஞ்சதுல இருந்து இன்னமும் ரெட்டாளைக்கு தான் ஓட்டு போடுறோம். வேற எதுக்குமே நாங்கெல்லாம் மாத்தி போட்டது கிடையாது சார். இந்த நாயகி இப்ப திருந்தணும்னு நினைக்கிறேன். திருந்தவே திருந்தாரு. இவ்வளவு நாளா இருந்த எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்காம போயிட்டாரு. அவர் ஒரு வார்த்தையோட பேசவே இல்லை. அவரு இப்பதான் இதே மாதிரி ஏமாத்துற மாதிரி முன்னாடி பின்னாடி ஏமாத்துவாரு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? 3 மணி நேரமா நாங்க நின்று இருந்தோம். வணக்கம் நெல்லிக்குப்பம் மக்களே சொல்லினால சந்தோஷமா இருந்திருப்போம். எதுவுமே சொல்ல மட்டும் உள்ள டாடா கட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் ஒரு 4 மணி நேரமா கடந்துட்டு 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு மாலை ரெடி பண்ணோம். மாலை வேஸ்ட் ஆச்சு. மேலேஞ்சு கை ஆச்சிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.